நான் சொல்கிறது பேஸ்ட் ஆன் ஜாப் தான். இதில் இவங்க இந்த திராவிடியன் மூளை அதை கொண்டு வந்து புகுத்தி இதில் ஏதோ ஜாதி இருக்கிற மாதிரி ரிசர்வேஷன் ஜாதியை வச்சு தானே வச்சுருக்கோம். அதோடு மட்டும் இல்லை, காங்கிரஸோடு சேர்ந்துக்கிட்டு திராவிட முன்னேற்ற கழக அரசும் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு பேசுகிறாங்க இல்லையா, கோரிக்கை. அது தர்க்க ரீதியாக ஏற்கலை வேற. ஆனால் ஜாதி வாரி கணக்கெடுப்பே நடத்தணுங்கிறவங்க இந்த விஸ்வகர்மா ஸ்கீம் இது ஜாதி வந்துடும், அதனால் நாங்கள் அப்ரூவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு பேசினா இட்ஸ் நாட் தி ஹையஸ்ட் ஆர்டர் ஆஃப் ஹிப்போக்ரஸி. அதனால் மாநில அரசு இன்றைக்கி நான் விஸ்வகர்மா தினத்தில் என்னோடய கோரிக்கையாகவே வைக்கிறேன், உடனடியாக இந்த ஸ்கீமை நோட்டிஃபை பண்ணணும். இதனால் பல லட்சக்கணக்கான தொழில் செய்பவர்களுக்கு நிதி உதவியும் கிடைக்கும், உபகரணங்களும் இந்த திட்டத்தில் கொடுக்கப்படுது. அதனால் இது மாநில அரசு செய்யணும். நான் சொல்கிறேன், ஏற்கனவே எப்போவுமே கோரிக்கைகள் இருக்கும். கோரிக்கைன்னு சொல்லிட்டாலே எனக்கு கோயம்புத்தூர் ஞாபகம் வருது. அதனால் அந்த கோரிக்கைகள் எதாக இருந்தாலும் முதல் ஸ்கீம் அப்ரூவ் பண்ணால் தானே, நோட்டிஃபை பண்ணால் தான் நம்ம அதில் யாரை சேர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி சிந்திக்க முடியும். அதனால் மாநில அரசு உடனடியாக இதில் ஸ்கீமை நோட்டிஃபை பண்ணணும். நான் ஒரு விஷயம் எப்போவுமே I have been an office bearer for over 35 years பிஜேபியில். அதுலேயும் 1993லேருந்து 32 ஆண்டுகளாக நான் ஸ்டேட் ஆஃபீஸ் பேராகவே இருக்கேன். இந்த கேள்விக்கு நான் இந்த ஆண்டுகளில் பதில் சொன்னது இல்லை. காரணம் என்ன? அலையன்ஸ் பற்றி முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரம் சென்ட்ரல் பார்லிமெண்ட் போர்டுக்கு. நான் அதை என்கரேஜ் பண்ண விரும்புகிறேன். இப்போ இருக்கக்கூடிய எங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய பிஎம்கே இருக்குது, தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்குது, திரு டிடிவி தினகரன் அவர்களுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்குது, திரு ஓபிஎஸ் அவர்களுடைய அமைப்பு இருக்குது. இந்த கட்சிகளோடு நாங்கள் பயணித்து கொண்டு இருக்கிறோம். மீதி யாரையாவது சேர்க்கணும் அப்படின்னு சொன்னால் மத்திய தலைமை முடிவு பண்ணணும். அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதை செயல்படுத்துகிற இடத்தில் இருக்கிறோம் நான். அதனால் அதுக்கு மேலே நான் இதுக்கு பதில் சொல்ல முடியாது. தெரியல அவர் என்ன பேசினார். நான் அவர் எந்த லெவலில் இருக்கிறவங்களை சொன்னாங்கன்னு தெரியாமல் அதுக்கு பதில் சொல்ல விரும்பலை. நான் அதை பார்க்கல. அதனால தான் அங்கேயும் கேட்க வேணாம் இங்கேயும் கேட்க வேணாங்கிறேன் நான். பாருங்க, நான் எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லியிருக்கேன். நீங்கள் என்ன வார்த்தை எதிர்பார்க்குறீங்களோ அது என் வாயிலேருந்து வரணும்னு நினைக்கிறது இட் இஸ் அன்ஃபேர். நான் தெளிவாக சொல்லியிருக்கேன், நாங்கள் எங்களோடு இருக்கின்ற இன்னென்ன கட்சிகளோடு பயணித்து கொண்டு இருக்கிறோம். இதில் தான் அம்பிக்குட்டி இருக்கா நான் சொன்னதில் இல்லை. அதனால் ஐ ஃபீல் ஐ ஹவ் மேட் மை செல்ஃப் கிளியர். அப்படியா? ஒருங்கிணைப்பாளருங்கிற முறையில் எனக்கு அது நாலேஜே இல்லை. அதனால தான் கேட்குறேன். தெரியாமல் நடக்காது இல்லையா? அப்படின்னா நடக்கலைன்னு அர்த்தம். நீங்கள் இதில் இருக்கிறத மாதிரியா ஒரு நேர்மையின்மை எங்கேயாவது இருக்கா? இவர் நேற்று முதலமைச்சர் போய் பார்க்குறாரு. அப்போ உள்ளே கூப்பிட்டாரா, உட்கார வச்சாரா, அதுக்கெல்லாம் நான் போக விரும்பலை. என்ன, அதெல்லாம் உங்கள் டொமைன், உங்கள் ரைட்டுக்கு விட்டது. ஆனால் திட்டவட்டமாக சொல்லணுமா வேண்டாமா? எஸ், ஃப்ரம் டுமாரோ டாஸ்மாக் ஷாப் இருக்காது. ஏன் டிமாண்ட் பண்ண மாட்டேங்கிறார்? பின்ன அந்த மாநாடே, அக்டோபர் 2 மாநாடே மக்களை ஏமாற்ற, யாரெல்லாம் மது வேண்டான்னு நினைக்கிறாங்க, டாஸ்மாக் மூடன்னு நினைக்கிறாங்களோ அந்த மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு செயல் அது. நேற்றுக்கு போய் பார்த்துருக்கீங்க. உடனே இன்னைக்கு மாநில அரசாங்கம் என்ன சொல்லுது? நாங்கள் 500 கடை மூடியிருக்கோன்னு. 1000 கிளப்பு திறந்துருக்கீங்க.
அதில் அரசாங்கம் வந்து பில்டு நான் பில்டு எனக்கு வந்திருக்க தகவலை நான் அப்படியே உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். அப்படியெல்லாம் வியாபாரம் நடக்குது. 1000 கிளப்பு இதுக்காக அதிகமாக திறந்துருக்கீங்க. FL2 அது என்ன சிஸ்டம் FL2 அது புது லைசன்ஸ். ஆமாங்க. அந்த லைசன்ஸில் இவங்க 1000 கொடுத்துருக்காங்க. அதில் வந்து என்னென்னா ஆன் பேப்பர் 150 பேர் தான் கிளப் மெம்பர்ஸ் தான் அதில் இருக்காங்க அப்படின்னு இது குறிப்பு. ஆனால் ஆயிரக்கணக்கான கோடிக்கு வியாபாரம் ஆகுது. அதில் சாதாரண டாஸ்மாக் கடையில் ஆகிற வியாபாரத்தை விட அதிகமாக நடக்குது த்ரூ தட் கிளப்பு. அதனால் இது எல்லா விதத்திலும் மக்களை முழுமையாக ஏமாற்றுகின்ற மோசடி அணுகுமுறை. அதுக்கு ஒரு பேக்கேட் அக்டோபர் 2 கான்ஃபரன்ஸுங்கிறது வலிச்சுன்னு நேற்றுக்கு கேட்டிருக்கணுமா வேணாமா? அவங்க செய்கிறாங்க செய்யலை வேற. இட்ஸ் ஃபார் தி ஸ்டேட் கவர்மெண்ட் டு டிசைட். ஆனால் திருமாவளவன் அவர்கள் என்ன கேட்டிருக்கணும், எனக்கு நாளையிலேருந்து நான் அக்டோபர் 2 மாநாடு நடத்துறதுக்குள்ள தமிழ்நாட்டில் இருக்கின்ற டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டிருக்க வேண்டும். அதை நாங்கள் எதிர்பார்க்குறோம். அது எங்கள் கோரிக்கை சொல்லலாம்ல. சும்மா இருக்கிற மத்திய சர்க்காருக்கு எதிராக பேசுகிறாராம் என்ன? அதுக்கு நீங்கள் பார்க்கணுன்னா அப்போ என்ன ஆகும்? முதல்ல இந்த 2 ஐட்டம் ஜிஎஸ்டியில் இல்லை. ஹியூமன் கன்சம்ஷன் ஆல்கஹால், 2வது பெட்ரோலியம் ப்ராடக்ட். முதல்ல அது சென்டருக்கு போகணும். நீங்கள் ஏன் அது 2 மாத்திரம் இன்னும் சேர்க்க விட மாட்டேங்கிறீங்க ஜிஎஸ்டியில்? ஜிஎஸ்டியில் சேர்த்து மேக்ஸிமம் மார்ஜினல் ரேட் ஜிஎஸ்டி 28% போட்டாலும் வந்து டிஎன்ஜிஎஸ்டி 14%, சென்ட்ரல் சிஎஸ்டி 14. ஸோ உங்களுக்கு பெட்ரோலியம் ப்ராடக்ட்டுக்கு 55%, 60% எல்லாம் ஸ்டேட் எக்ஸைஸ் இருக்குது. அதனால் நீங்கள் கொடுக்குமா? அதே மாதிரி தான் ஹியூமன் கன்சம்ஷன் ஆல்கஹால். அதனால் அதெல்லாம் மாற்ற வேண்டி வரும். இப்போ உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். நதிநீர் இணைப்பு என்ன? நதிநீர் இணைப்புன்னா இப்போ மகாநதி கோதாவரி நதிநீர் தமிழ்நாட்டில் இணைக்கணும், காவிரி தென்பெண்ணை அதுலன்னு சொன்னால் நாம் ஆந்திராலையும் அனுமதி கேட்கணும். அது வர்ற பாதையில் தெலுங்கானா இருந்தால் அதுக்கிட்டையும் அனுமதி கேட்கணும், தமிழ்நாடுக்கு. ஆனால் இதுவே நதிநீர் இன்னைக்கு ஸ்டேட் சப்ஜெக்ட். கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருந்தால் கேட்க வேண்டாம். திட்டத்தை ப்ரிப்பேர் பண்ணி டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை நாம் மாநிலங்களுக்கு கொடுக்கணும். அதனால் பல விஷயங்கள் இருக்குது. இவர் வேணும்னே போகாத ஊருக்கு வழி தர்றதுக்காக அந்த அரசியல் சட்ட பிரிவு 47 எல்லாம் பலதெல்லாம் பேசிட்டோம். அதனால் அது பேசுகிறாங்க. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வந்து முதல்ல வந்து பிரதமருக்கு வந்து பிறந்த வாழ்த்து சொல்லியிருக்காரு. அதுலேருந்து 1 மணி நேரம் கழிச்சு தந்தை பெரியாருக்கு வந்து வாழ்த்து சொல்லி ஒரு பத்திரிகை செய்தி தூண்டிலும் பல்லு தேய்க்காமல் சொன்னார், பல்லு தேய்ச்சதுக்கப்புறம் சொன்னார். அதெல்லாம் பேச போகிறோமா? எப்படி பார்க்குறீங்க? ஒன்றும் பார்க்கறதுக்கு இல்லை. இப்போ ஒரு விஷயம் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்தே சொல்லலை. ஸோ நம்ம கருத்தை சொன்னோம். பார்த்தாலும் எந்த ஒன்றே சொன்னாரா, மூஞ்சியெல்லாம் கழுவி அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாகி சொன்னாரா? இதெல்லாம் என்ன கேள்வி? இதெல்லாம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.